நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஃபஜ்ருக்கு எழும்பின ஒரு குடும்பம், இரவுல எழும்பி வித்ரு தொழக்கூடிய ஒரு குடும்பம். நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்தின் ராகத்தை பிடிக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்பி தொழுவார்கள். வித்ரு தொழ நாடினால் என்னை தட்டி விடுவாங்க, நான் எழும்பி என்ன செய்வேன், வித்ரு தொழுவேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்ன பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. தொழுதுட்டு என்ன பார்ப்பாங்க, நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவார்கள், இல்லைன்னா பள்ளிக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை போட்டுருவாங்க, நான் முழிச்சிருந்தாடா ஆயிஷால தூங்கி தான் நினைக்கிறாங்க, அதானுக்கு பிறகு என்ன செஞ்சேன் தூங்கி தான் இல்லை. பெண்களுக்கு மாதம் என்ற ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்குது, அதன் காரணமாக அவங்க தூங்கி இருந்தாங்கடா ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு போய், இல்லைன்னா பேசுவார்கள். ஃபஜ்ர் சுன்னத்து 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டில் மனைவியோட உட்கார்ந்து பேசுகிற கால சூழ்நிலை இருக்குதானே, அந்த குடும்பத்தில் கண்டு வளர்ற பிள்ளைகள் இப்படி வளரும். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு வீட்டில் தனது தாயும் தனது தந்தையும் உட்கார்ந்து டீயை குடிச்சுக்கின்ற 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு போறதுக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அந்த புள்ள தானா என்ன செய்ய தொழும். அவர்கள் கண்ட காட்சியாக தான் நீங்க 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் வாப்பா உமா தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருக்கு போவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை கண்டு வளர்ந்தா எப்படி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான காலை பொழுது இது. இந்த ஆன்மீக சூழல் இல்லாம நம்ம மொபைல் போனுடைய சவால்கள், அந்த எல்லா சவாலையும் பேசலாம். இந்த பிரச்சனை இருக்குது, இதுல என்ன சவால் இருக்குது, இதுல நம்ம ஒரே ஒரு சவால் தான் இருக்குது, சைத்தானோட உள்ள சவால். வீட்டில் இதை செய்வதற்கு என்ன பிரச்சனை இருக்குது, யாரா வந்து தடுக்கிறாங்களா, ஏதாவது ஒன்று நடக்குதா, எதுவுமே இல்லை. ஆனா நம்மகிட்ட அந்த பங்களிப்பு என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம்.